இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்து முடித்த பிறகு நீங்கள் சொல்ல முடியும், தேவனே, என்னால் செய்ய முடியாத காரியங்களை என்னால் செய்ய முடியாது, அதனால் உமக்கு காத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சிறு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் போது அது நல்லதுதான். அதோடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாய் அனுபவிக்க அனுமதியும் தருகிறது. நாம் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். நீங்கள் அதை உணரலாம், உங்களால் உணர முடியும். உங்கள் ஆத்மாவில் போராட்டத்தை உணர்கிறீர்கள். உங்களில் ஒரு பகுதி சரியானதை செய்ய விரும்புகிறது, ஒரு பகுதி தவறானதை செய்ய விரும்புகிறது. உங்களில் ஒரு பகுதி சுயநலமானது, மற்றொரு பகுதி ஜனங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறது. சத்ருவானவன் நம்முடைய மாம்ச பலவீனத்தை பயன்படுத்தி நாள் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் அவருக்கு சேவை செய்வதை தடுக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறவனாக இருக்கிறான். அவன் எப்பேற்பட்ட பையன் என்பதை உங்களோட பேசினேன். நம்மில் எத்தனை பேர் பல பொய்களை நம்பியவர்களாக இருந்திருக்கிறோம்? உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை யாராவது இன்று காலையிலிருந்து இத்தனை நாட்களாக உங்களிடம் பிசாசு சொல்லி வந்த பொய்களில் எதையாவது கண்டுபிடித்திருக்கிறீர்களா? சொல்ல முடியுமா? சரி, ஆம், நீங்கள் முற்றிலும் விடுதலை அடையும் வரை பொய்களை இனங்கண்டு கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு சென்ற போது பிசாசு அவரை சோதித்தான். பிசாசு அவரிடம் ஒவ்வொரு பொய்யாக அடுக்கிக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு முறையும் வேதம் இப்படித்தான் சொல்கிறது. இயேசு பிசாசை நோக்கி சொன்னதாவது, அவர் அவனிடம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து கூறினார். ஏனென்றால் சத்ருவுக்கு விரோதமாக நாம் பயன்படுத்தக்கூடிய சிறந்த ஆயுதம் தேவ வார்த்தையின் சத்தியமாகத்தான் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, என்னுடைய வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் உத்தமமாய் பேசக்கடவன். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக நம் பிரச்சனையை எப்படி கையாள்வது என்று அறிந்து கொள்ள மற்றவர்களை தேடி ஓடக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கு எந்த வசனத்தை அபியாசப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கும் விதத்தில் வேத வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். நாம் அதைத்தான் அறிக்கை செய்ய வேண்டும். உங்களிடம் பிசாசு சொல்லலாம், உனக்கு எந்த விதமான சம்பத்தும் கிடைக்காது என்று. நீங்கள் சொல்லுங்கள், நான் கையிட்டு செய்யும் சகல காரியங்களும் வாய்க்கும். ஒருவேளை அவன் உங்களிடம் உங்களை ஒரு நாளும் யாரும் நேசிக்கவே போவதில்லை என்று சொல்லலாம். நீங்கள் அவனிடம் சொல்லுங்கள், தேவன் என்னை நேசிக்கிறார், அவர் மற்றவர்கள் என்னை நேசிக்கும்படி செய்திருவார். எப்படி போராடுவதென்று கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் எதுவென்றால் உங்களுடைய வாய் சரியானதை பேசுவதாக இருக்க வேண்டும். அழுத்தமாக சொல்கிறேன், உங்கள் வாயிலிருந்து சரியான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். நம்முடைய வாய் தவறான காரியங்களை அறிக்கை செய்தால் அதுவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது 42-43 வருடங்களுக்கு முன்பு முதன்முறையாக தேவனால் தொடப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றபோது, அதற்கு முன்பு கிறிஸ்தவளாகத்தான் இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் ஜெயமில்லாமல் இருந்தேன். மேலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டிய அவசியத்தில் இருந்தேன். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் எனக்கு அவசியம் இருந்தது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உலகம் முழுவதும் எல்லா விதமான ஸ்தாபனங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அபரிமிதமாக பொழியப்பட்டு கொண்டிருந்தது. உங்களில் சிலருக்கு அது நினைவிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தேவன் இந்த பூமியில் விசேஷித்த விதமாக அசைவாடிய காலங்கள், அவற்றில் அந்த காலகட்டம் மிக விசேஷமானது. தேவ தொடுதலை பெறுவதற்கு தேவ அசைவாடுதலுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற முடியும் என்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும், தேவனே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பிடும், நான் பெற்றுக்கொள்ளும்படி நீர் விரும்புகிற பரிசுத்த ஆவியின் வரங்களை எனக்கு தந்திடும், அதனால் உமக்காக நான் வல்லமையாய் செயல்பட்டிடுவேன் என்று கேளுங்கள். நாம் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதை சிறப்பாக வாழ முடியும், சூப்பராக, அதற்கும் மேல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். ஆகவே அப்போதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள துவங்கினேன். பிசாசு என்னுடைய உண்மையான பிரச்சனை, ஜனங்கள் அல்ல. பிசாசுதான் என்னுடைய பிரச்சனை. அவன் மக்கள் மூலமாக செயல்படுகிறான். ஆனால் பல நேரம் நாம் பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கிறவனோடு போராடாமல் ஜனங்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருந்து வருகிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது, சாத்தான் யூதாஸ் காரியோத்திற்குள் புகுந்து இயேசு இருக்கிற இடத்தை பற்றிய தகவலை சொல்லி காட்டி கொடுக்கும்படி அவனை ஏவினான். அது வெறும் 30 வெள்ளி காசுக்காக. வேறொரு இடத்தில் சாத்தான் அனனியா மற்றும் சப்பீராளின் இருதயத்தை நிரப்பி அவர்கள் கொடுப்பதாக வாக்கு பண்ணினதை
முழுவதுமாக கொடுக்காதபடிக்கு செய்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு பேதுருவுக்கு இடைப்பட்டார். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவர் எருசலேமிற்கு சென்று பாடுபடுவதை தடுக்க பேதுரு முயன்ற போது இயேசு நேரடியாக அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே என்றார். இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுக்கு இது ஒரு ஆலோசனையாக நான் சொல்லவில்லை. அடுத்த முறை உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏதாவது வாக்குவாதம் வந்தால் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லக்கூடாது. எல்லோருக்கும் அது ஏற்புடையதாக அமைந்திட சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் தனித்து வேறொரு அறைக்கு சென்று அப்படி சொல்ல முடியும். உங்கள் கணவர்தான் சாத்தான் என்று சொல்லவில்லை. ஆனால் பிசாசு உங்கள் மூலமாக கிரியை செய்ய முடியும், என் மூலமாக கிரியை செய்ய முடியும். அவிசுவாசிகள் மூலமாக நிச்சயம் கிரியை செய்திருவான். அவன் தங்கள் மூலம் கிரியை செய்திட அனுமதிக்கும் யார் மூலமாகவும் அவனால் கிரியை செய்திட முடியும். நான் சொல்வதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? சரி, உங்களில் சிலர் வெறுப்போடு என்னை பார்ப்பது போல இருக்கிறது. பிசாசை பற்றி நாம் பேசணுமா என்ன? நல்லது, வேண்டாம். அடிக்கடி அவனை பற்றி யாராவது உங்களிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருப்பது நல்லதுதான். ஏனென்றால் ஒருவேளை அவன் ஏதாவது ஒரு முறை ஒரு புகை மண்டலத்திலிருந்து வெளியே வருவான், அவனுக்கு 2 பிளாஸ்டிக் கொம்புகள் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவன் உங்களை உயிரோடு விழுங்கி விடுவான். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று யோசிக்க கூட நேரமில்லாமல் போய்விடும். ஆமென். பிசாசு இருக்கிறான் என்பது நிஜம். அவன் இந்த பூமியை சுற்றித் திரிகிறவனாக இருக்கிறான். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், லூக்கா 10:19, இதோ சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. மீண்டும் சொல்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சத்ருவுக்கு வல்லமை இருக்கிறது என்கிறார், ஆனால் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. இதோ சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கிறேன். சத்ருவுக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கும் என்றால், நம்முடைய அறியாமையினாலும் நமக்கு இருக்கிற ஞானத்தை பயன்படுத்தாமல் மந்தமாக இருப்பதினாலும் அவனுக்கு அதிகாரத்தை தாரை வார்த்து தருகின்றோம். உதாரணமாக வேதம் சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் கோபம், எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். சரி, ஒரு வருடத்தில் எத்தனை முறை கோபத்தோடு உங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கிறீர்கள்? கோபப்பட்ட நபர் அருகிலேயே படுத்திருக்கிறீர்களா? எல்லோருக்கும் இது நடந்திருக்கிறது. ஒரே படுக்கையில் மெத்தையின் ஓரத்தில் சுருண்டு கிடப்போம். ஏனென்றால் நான் உன்னை தொடமாட்டேன் என்று இருப்போம். நீ என்னை தொடக்கூடாது. அதற்காக இரவு முழுவதும் உறைந்து போய் உட்கார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஏனென்றால் நான் போர்வை வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை. அது அவருக்கு காயத்தை ஏற்படுத்தாது. அவர் படுக்கையை 90% பயன்படுத்தி போர்வையோடு உறங்குகிறார். அது ஒன்றுமில்லாத விஷயம். அதாவது அது வெறும் கோபம். அது உங்களை முட்டாள்தனமாக செயல்பட வைக்கும். ஆமென். கோபப்படுவதற்கு தாமதிப்பவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அதிலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்வது என்பதையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாம் செய்கிற பல விஷயங்களால் பல நேரங்களில் பிசாசிற்கு கதவை திறந்து நமது வாழ்க்கையின் மீது அதிகாரத்தை நாம் கொடுத்து விடுகிறோம். அதாவது ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை அவன் இவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் இவனுக்கு எந்த அதிகாரமும் இருந்ததில்லை. ஆனால் இயேசு வந்து அவனிடமிருந்த அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்கொண்டார். ஆமென். அவர் அவன் தலையை நசுக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல்களை அவனிடமிருந்து பறித்து கொண்டார். இப்போது அவர் நமக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு இது மிக அவசியம்னு தான் சொல்றேன். கவனிக்கிறீங்களா? நான் பெற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன் இது போன்ற எந்த காரியத்தையும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் பல வருடங்களாக சபைக்கு சென்று கொண்டிருந்தவளாக இருந்தேன். பிசாசு இருக்கிறான் என்று தெரியும், ஆனால் அவனை பற்றி கேள்விப்பட்டது கிடையாது. சபையில் பிசாசை பற்றி பேசுவது நல்லதில்லை என்று யோசிக்கிறோமா? உண்மையில் அவனை பற்றி பேசுவதற்கு இதுதான் பாதுகாப்பான இடம். ஒன்று சொல்வேன், அவன் ஒரு பொய்யன். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் வந்தது அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள்.
நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது நிரம்பி வழியத்தக்கதாக பரிபூரணப்படவும் வந்தேன். இப்போது நீங்கள் யார் பக்கம் இருக்கப் போகிறீர்கள்? யாருடைய பக்கத்தை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? உங்கள் நேரத்தை நீங்கள் இணையதளத்திலும் யாரை பற்றி என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அடுத்தவரை பற்றிய புறணி பேசும் கூட்டத்தோடும் செலவிடப் போகிறீர்களா? அல்லது நீங்கள் தினமும் அதிகாலை எழுந்து ஜெபித்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்தவர்களாய் அந்த பிசாசு ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும்படி செய்ய போகிறீர்களா? ஆனால் ஒவ்வொரு காலையும் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? பிதாவே, இந்த நாளில் பிசாசு எனக்கு விரோதமாக என்ன திட்டங்கள் மற்றும் சூழ்ச்சிகள் வைத்திருந்தாலும் இப்போதே அவற்றை திருப்பி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவன் அல்ல, நீரே என் வாழ்க்கையை நடத்திடுவீர் என்பேன். நான் ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி கற்றுக்கொண்டேன். அவைகளில் சில சரியாக இருந்தது, மேலும் சில சொல்லப்பட்ட ஒன்றுதான். ஆனால் பிசாசை பார்த்து கத்தி கத்தி நான் மிக சோர்ந்திருந்தேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது, ஜனங்கள் உங்களிடத்தில் சொல்லும் விஷயம் சரியாக நடக்காவிட்டால் நீங்கள் தேவனிடம் அவர்கள் சொன்னது சரியா என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும், நீங்கள் அதற்கு இடம் கொடுத்தார். ஆமென். மேலும் நான் எப்போதும் சொல்லுவேன், குற்றப்படுத்துகிறவன் சோர்வடையும் வரை அவனை நான் குற்றப்படுத்தினேன், இருந்தாலும் என்னுடைய பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கிறது. அதனால் நான் தேவனிடத்தில் கேட்டேன், என்ன தவறு? சில வேளையில் தேவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்பது மிக நல்லது, ஆனால் நீங்களும் அவர் சொல்வதை கேட்க வேண்டும். ஆமென். அப்போது தேவன் என்னை இயேசு எப்படி ஆவிக்குரிய போராட்டத்தை எதிர்கொண்டார் என்பதை வசனங்களில் ஆராய்ந்து வாசிக்கும்படியான சவாலை முன்வைத்தார். பிசாசு அவருக்கு எந்த குடைச்சலும் கொடுக்காவிட்டாலும் எப்போதும் அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தார். அவரை சோர்வடைய செய்யவில்லை, அவருக்கு மன அழுத்தத்தை தரவில்லை, அவரையே பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் மீது எந்த வல்லமையும் செலுத்த முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும், முதலாவது அவன் யார் என்றும், இரண்டாவது அவனுடைய 2 பொய்களும் அவர் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட போது ஒன்றுமில்லாமல் போனது. நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனா என்றான். ஆகவே இயேசுவினுடைய அடையாளம் அந்த 40 நாட்களில் 2 முறை சோதிக்கப்பட்டது. சாத்தான் நம்மிடம் நடப்பிக்க விரும்புகிற விஷயங்களில் இதுதான் மிகப்பெரிய காரியமாக இருக்கின்றது. நமக்கு வல்லமை இல்லை என்றும், நமக்கு அதிகாரம் இல்லை என்றும், தேவன் நம்மை நேசிக்கவில்லை என்றும், நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இல்லை என்றும் உணர வைக்க நினைக்கிறான். நீங்கள் அவனோடு போராடி வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் யார் என்பதையும், நீங்கள் யாருக்குரியவர்கள் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் கிடையாது, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் மூலமாக அவர் நாம் செய்ய விரும்புகிற காரியங்களை நம்மால் செய்து முடிக்க முடியும். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படுவேன்? இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் அதற்கு நேரம் போதாது. உயிரோடு தான் இருக்கீங்களா? ஜீவன் இருக்கிறதா? ஆகவே நான் ஆழ்ந்து தியானிக்க துவங்கினேன். ஏனென்றால் இயேசு பிசாசை பார்த்து கத்தியதாக என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் எப்படி யுத்தம் செய்தார் என்பதை கவனிக்க துவங்கினேன். இளைப்பாறுதல் தான் போராட்டம். அமைதியாக படுத்து உறங்குவதை பற்றி நான் பேசவில்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தில் எப்போதும் சமாதானத்தோடு இருப்பதை பற்றித்தான் உங்கள் அனைவருக்கும் இப்போது நான் சொல்லுகின்றேன். இயேசுவுக்கு தான் யார் என்று தெரியும். வேதம் சொல்கிறது, நீதியின் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டவர்களாய் சத்தியத்தின் கட்சியை கட்டி கொண்டவர்களாயிருங்கள். இவை எபேசியர் 6 இருக்கிறது. இயேசுவுக்கு சத்தியம் தெரியும். அவர் சத்தியத்தில் நடந்தார், சத்தியத்தில் வாழ்ந்தார். உங்கள் ரட்சிப்பின் தலை சீராவை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க விரும்பினால் கிறிஸ்தவனை போல் யோசியுங்கள். ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துதல் ஒரு போராட்டம். ஹோலி இதை பற்றி இன்றைக்கு பேசியிருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் குறை சொல்லாமல் தேவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு போராட்டம்தான். நீங்கள் பிசாசின் முகத்தில் ஒரு குத்துகிறீர்கள். நான் சொல்வது கேட்கிறதா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களிடம் இல்லாத பொருளுக்காக தேவனிடம் குறை சொல்லாமல் உங்களிடம் இருக்கும் சிறு சிறு விஷயங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்ல துவங்கும் போது நீங்கள் பிசாசோடு
யுத்தம் பண்ணுகிறீர்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களில் சிலர் உங்கள் வாழ்வில் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நன்றி சொல்ல துவங்கினால் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் மாற்றிவிட முடியும். எல்லா நேரங்களிலும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்பது. உங்களுக்கு நான் உதவி செய்ய முயற்சிக்கிறேன். நான் குறை சொல்ல விரும்ப மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் குறை சொல்ல விரும்புகிறேன். மாம்சம் குற்றம் சொல்ல தான் விரும்பும். நாம் சௌகரியத்திற்கு அடிமையாகிவிட்டோம். எந்தவித அசௌகரியத்தையும் நாம் விரும்புவதில்லை. வெப்பத்தை நாம் விரும்புவதில்லை. அதிக குளிரையும் விரும்புவதில்லை. கடினமான இருக்கையில் அமர்வதை விரும்புவதில்லை. முன் வாசலிலிருந்து 3 அடிக்கு அப்புறம் நம் வாகனத்தை நிறுத்த மனம் ஒத்துக்கொள்வதில்லை. இன்றைக்கு இங்கு நான் வரும்போது சில பெண்கள் இருக்கையை தேடி அப்படியே போய்கொண்டே இருந்தார்கள். நான் யோசித்தேன், சரி, எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துங்கள். இந்த பெண்கள் எங்குதான் போகிறார்கள்? சுற்றி சுற்றி வரும் இந்த பெண்களை பாருங்கள். அவர்கள் எங்கெங்கோ இருந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கு போகிறார்கள்? உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் இயேசுவை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியங்களில் ஒன்று என்னவென்றால், இயேசு எப்போதும் ஒரு இளைப்பாறுதலோடு இருந்தார். நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் நம்பும்படி நான் விரும்புகிறேன். உங்களால் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடிந்தால் நல்லது. டோனி அதை பற்றி பாடியிருக்கிறார். உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்து முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? அமைதியாக நிற்பீர்கள். அந்த வார்த்தை நிற்பது என்பது நிலைத்திருப்பது என்ற வார்த்தையிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதற்கு அர்த்தம் தேவனில் இளைப்பாறுதல் என்பதாகும். உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்து முடித்த பிறகு தேவனிடம் சொல்லுங்கள், தேவனே, என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, ஆகவே உமக்கு காத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சிறிய ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவித்திட நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். நீங்க எப்படி காத்திருக்கத்தான் போறீங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமே. நாம் யோசிக்கலாம், நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ரொம்ப சோகமா இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. இயேசுவை பற்றி வர்ணிக்க வேண்டுமானால் ஒரு வார்த்தையில் நான் கேட்கிறேன், இயேசுவை வர்ணிக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். பலவிதமான வார்த்தைகளை நாம் பதிலாக கேட்க முடியுமானால், ஒரு நபர் சொல்வதை கேட்டேன், அது எனக்கு பிடித்திருந்தது. அவர் சொன்னார், இயேசுவை வர்ணிக்கும் சிறந்த ஒரு வார்த்தை இதுவாக இருக்கலாம் என்று. ஓய்ந்திருந்தார். இயேசு எதை குறித்தாவது வெறித்தனமாக இருந்ததாக யோசிக்க முடியுமா? அவர் அவசரப்படவே இல்லை. அவர் கவலைப்படவில்லை. நிறைய காரியங்களை செய்தார். ஆனால் அவை அனைத்தும் இளைப்பாறுதலின் நிலையில்தான் நடந்தது. நாம் சொல்லும் இந்த இளைப்பாறுதல் என்ற விஷயம் ஓய்வு நாளின் இளைப்பாறுதல் அல்ல, தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல். அந்த வார்த்தையை கிரேக்கத்தில் வாசிப்பீர்கள் என்றால் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதை சொல்லவில்லை, வேலை செய்யும் போதே இளைப்பாறுதலோடு இருப்பது. உங்கள் வேலையின் பிஸியில் இளைப்பாறுதல். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? கவனியுங்கள். இந்த கருத்தரங்குகள் நடைபெறும் போது நான் வேலை செய்கிறேன். இப்போது நான் வேலை செய்வது போன்ற வேலைகள். ஆனால் இது எனக்கு கடினமாக இருப்பது இல்லை. ஏனென்றால் அடுத்து என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையிலிருந்து அனைத்திற்கும் நான் தேவனை நம்பி இருக்கிறேன். அது என்னவாக இருக்கும் என்று தெரியாவிட்டாலும் அவரை சார்ந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள், கட்டணம் செலுத்தியிருக்கிறீர்கள், நீங்கள் பிரயாணம் செய்து வந்திருக்கிறீர்கள், வாகனங்களில் வந்திருக்கிறீர்கள். எனக்கும் சில பொறுப்புகள் உண்டு. குறைந்தபட்சம் நீங்கள் நல்ல உணர்வோடு போக வேண்டும், ரொம்ப அருமையாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என்னால் முடிந்ததை நான் செய்துவிட்டேன். தேவன் அதை சரியாக செய்து முடிக்காவிட்டால் அது நிச்சயம் அருமையாக இருக்காது. ஆமென். உங்களால் முடிந்ததை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அவர் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை பாடிக்கொண்டிருந்தார். பிரச்சனைகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிய பின்பு நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் ஸ்திரமாய் நின்றிடுங்கள். ஸ்திரமாய் நின்றிடுங்கள். உங்களால் முடியாததை நீங்கள் செய்யும்போது முறுமுறுக்காமல் இருங்கள். குறை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை இல்லாதவர் மீது கோபப்பட வேண்டாம். அதற்கு மாறாக, தேவனே, உம்முடைய வார்த்தை சத்தியம் என்று நம்புகிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என் வாழ்வில் கிரியை செய்வதை
பார்க்க போகிறேன் என்று கிறிஸ் சொன்னது போல நாம் மறுபடியும் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நாம் மறுபடியும் கிளறி விட வேண்டும். உங்கள் விசுவாசத்தை கிளறுங்கள், கிளறி விடுங்கள். பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னார், உங்கள் விசுவாசத்தை கிளறி விடு, அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஒரு சமயத்தில் நீங்கள் அனலாக இருந்தீர்கள், விசுவாசம் நிறைவாக இருந்தது. ஆனால் இப்போதோ நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். நாம் சோர்வடைந்திருக்கிறோம். இன்னொரு கருத்தரங்கை நடத்தினால் கூட நான் சோர்வடையாமல் இருப்பேன் என்று நினைக்கின்றீர்களா? நான் உங்களை நேசிக்கிறேன், நான் இங்கு இருக்க காரணம் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன். ஆனால் ஜனங்கள் என்னிடம் கேட்பதுண்டு, எப்போதும் கருத்தரங்கு என்றால் நீங்கள் பரவசமாவீர்களோ? நிச்சயமாக இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நான் பரவச நிலையில் ஓடிக்கொண்டிருந்தால் ரொம்ப காலத்திற்கு முன்பாகவே எனது பெட்ரோல் தீர்ந்து போயிருக்கும். புரியும்படி சொல்கிறேன், புதிய விஷயங்கள் முதலில் பரவசமாகத்தான் இருக்கும். ஆனால் 2000 முறை செய்த பிறகு பாருங்கள், புரிகிறதா? ஏனென்றால் பரவசத்தோடு செயல்படும் தன்மை போனதும் தேவனுடைய உண்மையான மனுஷனும் மனுஷியும் உத்தமத்திற்கு தள்ளப்படுவார்கள். நான் சொல்வதை கவனிக்கிறீர்களா? பரவசங்களின் காலம் முடிந்து விட்டது. அதனால் நீங்கள் எப்படி உத்தமமாக நடந்து கொள்வதென்று பார்த்து செயல்படுங்கள். உங்களுக்கு பரவசமாக இருப்பதால் செய்யாமல் தேவன் உங்களை செய்ய அனுமதித்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அன்போடு அதை செய்யுங்கள். அப்போதுதான் சரியான நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். எல்லோருக்கும் சோர்வு உண்டாகும். பாத்திரங்கள் சுத்தம் செய்வதில் சோர்வு உண்டாகும். இன்னொரு செய்தி வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சோர்வை ஏற்படுத்தும். அதாவது நம் அனைவருக்கும் சோர்வு ஏற்படும். நான் உண்மையை சொல்கிறேன். அதாவது நாம் எல்லோரும் மனுஷங்க தானே, இல்லையா? எல்லா நாளும் ஒரே வேலை செய்வதால் எத்தனை பேர் சோர்வடைந்திருக்கிறீர்கள்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். ஹோலி, இன்னொரு செய்தியை தயார்படுத்த வேண்டும் என்று எப்போதாவது நீங்கள் சோர்வடைந்திருக்கிறீர்களா? இன்னொரு ஞாயிறு காலை ஆராதனையா? அதாவது இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்கள் தலைவர்களை குறித்து யோசித்து பாருங்கள். உங்கள் தலைவர்கள் உலகமெங்கும் சுற்றித்திருந்து ஹல்லேலூயா கோரஸ் பாடும் குழு நாள் முழுவதும் செயல்படுகிறார்கள். பிசாசு உங்கள் பின்னால் வருவான் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் இதைத்தான், நீங்கள் என்னை வித்தியாசமாக பார்க்கலாம். என்ன இவங்க, நீங்க பிசாசை பற்றி பேச விரும்புறீங்களா? நான் வேறு காரியங்களை பற்றி குளிர்ச்சியாய் பேச முடியும். எல்லோரும் கேட்டு சந்தோஷப்படும் விதமாக மென்மையாக இனிப்பானதை பேச முடியும். ஆனால் பிசாசு உங்களை வெறுப்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அனல் மூட்டுங்கள். அடுத்தவர் உங்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களாக இருக்க வேண்டாம். நம் வாழ்க்கையில் நிச்சயம் அனைவரும் தங்கள் கோலியாத்தை முகமுகமாய் பார்க்க நேரிடும். எதற்காக இயேசு பிசாசால் சோதிக்கப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் இரவும் பகலுமாக 40 நாட்கள் வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்? அதற்கு பிறகு அவர் ஜெயம் பெற்றார். அவர் தன் ஊழியத்தை வல்லமையாக துவங்கினார். அவர் எதற்காக அதை அனுபவிக்க வேண்டி இருந்தது? ஏனென்றால் அது அவசியப்பட்டது. அவரால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், ஒவ்வொரு முறையும் அவனை ஜெயிக்க முடியும் என்று தேவனுக்கு தம்மை நிரூபித்து காண்பிக்க வேண்டி இருந்தது. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.